சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுந்தரில் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் சத்திய வேதம் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடி ஆராதித்து இடத்திலே ஒரு சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேதி 14. இந்த 14ஆம் தேதியிலே ஆலயத்தில் கூடி வந்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியங்களை உணர்ந்து அதற்கேற்றபடி ஜீவிக்க தேவன் உதவி செய்வார்கள். எல்லா முகங்களையும் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பல கஷ்டங்கள் துன்பங்களை தாண்டி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரெண்டாவது விளங்குகிறது. இப்போ அந்த வேளையில் ஒரு விசுவாசி கனி கொடுக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய 7 காரியங்களை சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். ஒரு விசுவாசி கனி கொடுக்க வேண்டுமானால், ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய 7 காரியங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசியுங்க, 8ஆம் வசனத்தையும் வாசியுங்க, 16வது வசனத்தையும் வாசியுங்க.
யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள் இயேசு சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை படிங்க. 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். அடுத்தது 16ஆவது வசனம். இந்த வசனங்களை நாம் மறுபடி படித்திருந்தாலும் இந்த வசனங்களிலே நமக்கு நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர பயிர் உயரும், பயிர் உயர கனி உயரும், இப்படி சொல்லிக்கொண்டே போகிறது போல இருக்கிறது. பிறகு குளம் உயரும், கோன் உயர்வான் என்று ராஜாவிலிருந்து பிரஜைகள் வரைக்கும் விவசாயிகளின் மத்தியிலே வேலைப்பாடுகள் சிறப்பாக இருக்க கனிவர்க்கங்கள் பெறுகிறது. அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்திலே கனி கொடுப்பதற்கு எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். பிறகு எண்ணில் நிலைத்திருந்தால் ஒருவன் கனி கொடுப்பான். அந்த கனி மிகுந்த கனி எப்பொழுது கொடுப்பான் என்று அடுத்தது சொல்லியிருக்கிறார். எண்ணில் நிலைத்திருங்கள். செடியானது குடியானது செடியிலே நிலைத்திருந்தால் அது கனி கொடுக்கும். அடுத்தது மிகுந்த கனிகளை கொடுப்பது பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? 4ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் கனி கொடுத்தால் போதாது, மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணெய் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது கனி கொடுக்கும்னு சொல்லி இருக்கிறது. அதே வேளையில் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் சொல்லி இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாம் எல்லாரும் அவரோடு இணைந்த கொடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 16ஆவது வசனத்திலே இப்படியாக ஒரு செடியாகி இயேசுவிலே கொடியாகிய விசுவாசிகள் சீஷர்கள் கனி கொடுப்பதற்கு, நீங்களும் நானும் கனி கொடுப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கே இருக்கிறது. அது உலக பிரகாரமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்காக போய் அட்டன் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்கிறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அது மாதிரி ஆண்டவர்கள் சொல்கிற ஏற்படுத்தினேன், அப்பாயிண்டட் யூ டு டூ மை மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்க தகுதி அடையும்படியாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வசனங்களை எல்லாம் ஒரு வாரம் நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய ஊழியம் செய்யக்கூடிய காரண விசுவாசிகளோ சீஷத்துவத்தின் பயிற்சியிலே மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே ஒன்று, முதலாவது அவரை நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலே அழகாக சொல்லி இருக்கிறது. படியுங்க. யோவான் 14:7. இங்கே யோவான் 15:7 படியுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது திரும்ப திரும்ப பிரசங்கித்திருந்தாலும் இப்பொழுது நமக்கு தேவையானது நான் உணர்த்துகிறார். ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளையினிடத்திலே சொல்லுவதை சொல்லுவார்கள், அவர்கள் செய்யாததை திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஆனால் செய்துவிட்ட பிறகு வேறு ஒரு புதிதாக சொல்வார்கள். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் தெரிந்த வசனங்களைப் போல இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் எதிர்பார்ப்பு தான் இங்கே முக்கியமாக இருக்கிறது.
இங்க என்ன இருக்கிறது? 7ஆம் வசனத்திலே விளக்கம் இருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள் என்பது 4வது வசனத்தினுடைய முதல் வாக்கியம். அந்த நிலைத்திருக்கிறது எப்படின்னு சொன்னா, நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் போட்டிருக்குது. அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, பர்டிகுலரா எந்த காரியத்தை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு திராட்சை தோட்டக்காரனை பார்த்து, வெயிலான காலத்துல எங்களுக்கு உரமும் தண்ணீரும் போடுங்க தோட்டக்காரரு, எங்களுக்கு உரமும் தண்ணீரும் போட்டா போதும், ரொம்ப காய்ந்து போகிறோம், ரொம்ப தாகமா இருக்கு, தினற்று போகிறோம்னு சொல்லும் போது உரமும் தண்ணீரும் தான் அது கேட்குது அப்படின்னு சொல்லி நாம் அறிவோம். ஆனால் இந்த இடத்துல செடியும் கொடியுமான நாம் ஆண்டவர் இடத்துல எங்களுக்கு அன்றனுள்ள அப்பத்தை தாரும், எங்களுக்கு வேண்டிய பலனை தந்து சோதனையை ஜெயிக்க உதவி செய்யும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது செய்யப்படும் என்று சொல்லுகிறார். செய்யப்படும் என்றால் செயல்பாட்டு வினை. ஒரு செயலின் வினையானது, ஒரு வண்டி, ஒரு மாடு ஒரு வண்டியை இழுக்கிறது. ஆனால் ஒரு வண்டி மாடுகளால் இழுக்கப்படும் என்றால் ஆட்டோமேட்டிக்கலி அது நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மாடுகளை வண்டியில போட்டு அதை இழுக்கும். அதுபோல நாம் தேவனுக்காக கனி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ, whatever it is, whatever you want in your heart, that will comes to you. God will give the blessings to you. Main point, according to the word of God, through acceptation, the word of God in your life, God will bless you. That is the main point of meaning. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்னு சொன்னா, திரும்ப 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 ஒரு வேர் அந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கும்போது தண்ணீரும் உரமும் ஊற்ற 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 அதை வளர்ந்து கொண்டே வருகிறது. மறைந்திருக்கிற ஒரு இன்விசிபிள் சீட் அது விசிபிள் பிளான்டாக வருகிறது. இரண்டாவது விஷயம், அந்த இன்விசிபிள் சீட் become plant through manures and water. அந்த உரத்தினாலும் தண்ணீராலும் வளர்ந்து வருகிறது. அதே வண்ணமாக தேவனுடைய பிள்ளைகள் திராட்சை செடியாகிய இயேசுவிலே கொடியாக நாம் இணைந்து கனி கொடுப்பதற்கு stand firm according to the word of God in every area of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அந்த வார்த்தையில இணைந்திருக்க வேண்டும். பைபிள் மூலமாக, வேதத்தின் மூலமாக படித்தாலும், வேதத்தை போதித்து விளக்குவதன் மூலம் போதகர் சொல்லுகிறதை கேட்டு அதை படித்தாலும், உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கிற என் ஜனங்களே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டு சொல்லுகிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது கனிகளை கொடுக்க முடியும். அவரிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்திருக்கிறார். ஒரு மரம், ஒரு தக்காளி, ஒரு செடியானது அல்லது ஒரு மரமானது ஒரு கனியை கொடுக்கிறது. பிறகு என்ன செய்கிறது? தொடர்ந்து அதிக கனிகளை கொடுக்கிறது. அதுபோல நம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நாம் குடும்ப வாழ்க்கையில, சபையில கனி கொடுக்கிறதை நிறுத்தி விடாமல் தொடர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறோம். சில வேளைகளிலே கனி கொடுக்கும் பொழுது முள் மேலே படர்ந்து இருக்கும், அதை வெட்டி விடுகிறது தோட்டக்காரன் வேலை. அதுபோல இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, சென்னை பட்டணத்திலே மிகவும் ஆண்டவருக்காக கனி கொடுக்க விரும்புகிறவர்களுக்கும் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறவர்களுக்கும் தடைகளை நீக்கி வழிகளை திறந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படியே நாம் இருக்கலாம் என்ற நிலை இருக்கக்கூடாது. God wants us to give fruit for Him. God expects a fruitful life from church and your family. ஆண்டவரே, உமக்காக கனி கொடுக்கிற ஒரு எதிர்பார்ப்புக்காக நான் கனி கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். உண்மையிலே நிலைத்திருத்தல் என்றால் உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்கும் பொழுது உண்மையில் நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம்.
அப்படி நிலைத்திருக்கும் பொழுது, இந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது நீர் அந்த கனி கொடுக்க பண்ணுகிறீர். அந்த கனி கொடுக்கும் பொழுது நான் கேட்டுக்கொள்வது என்று தனித்து சொல்லவில்லை. நீங்கள் என்னிலும் சொல்றார், என் வார்த்தை உங்களிலும் சொல்லுகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் சொல்றார். புளூரல், பன்மையில் இருக்கிறது. அதன் தன்மை என்னவென்றால், அதன் உண்மை என்னவென்றால், நாம் குடும்பமாக, நாம் சபையாக, ஒரு செடியிலே பல கொடிகள் தோன்றி கனி கொடுக்கிறது போல, through our fellowship of family, through our fellowship of church, we must be fruitful to God Jesus. We must be fruitful to the society. மரம் ஒருபோதும் தனக்காக கனியை புசித்ததில்லை. அதுபோல நம்மிலிருந்து பிறருக்கு உண்டாகிற கனி. கனி என்றால் 32 பற்களும் தெரிகிற அளவுக்கு கனி. அந்த பற்கள் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். சிரிக்காதவன் சிரிக்க வைக்கும் வார்த்தை கனி. இனிக்காத நாவிலும் இனிக்க வைக்கும் கனி, அது சுவை தருகிற கனி இனி. இனி வேப்பம்பழமாக இருந்தாலும் அதை கசக்கும் காயும் அதை கனியாகும் பொழுது இனிக்கும். அதுபோல மாம்பழ காலங்களிலே எல்லா மாம்பழங்களும் காயாக இருந்து கனியாக மாறி சுவையாக அது இனிக்கும். அது நமக்கு தெரியும். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, நான் இந்த காலத்திலே கனி கொடுக்க என்ன செய்ய வேண்டும்? ரிமைன் இன் மீ என்று சொல்லுகிற, என்று நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் அர்த்தமானது, உங்களுடைய வார்த்தையை என்னிலே நான் போதகர் மூலம் கேட்கும் பொழுதும், உங்களுடைய வார்த்தையை நான் படித்து வேதத்தை அறியும் பொழுதும், நான் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? வாசிக்கிறதிலும் அதன்படி ஜெபிக்கிறதிலும் அல்ல. ஓரல், அது வாயிலே. ஆனா வாயிலேயே ஓரல், பிராக்டிக்கல். ஓரல், that is through your mouth you are spell out the word to your heart. Pastors spell out the word for the church congregation. This is oral. God don't want that oral. God wants practical. Through our activities, according to the plan of God, head Jesus, our body of Christ must, through our practical experience of ministry, God wants us to give fruit for Him. ஆகவே ஆண்டவரே, உடைய திட்டத்தின்படி சொல்லி இருக்கிறீர், நான் உமக்காக கனி கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த கனி கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிறது என்ன? நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்வது எங்களுக்கு செய்யப்படும். அது blessing. அது நமக்கு we are getting blessing. At the same time, next verse brings the glory of God. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். If you are a disciple of God, we are all the disciple of God. We must bring glory to our God. Getting blessing at the same time we are not giving glory to God means spiritually and physically God wants to bless us. தேவனே, உமக்காக நான் ஊழியம் செய்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் மாற, உம்முடைய நாமத்துக்கு மகிமை என் மூலம் விளங்குவதினாலே ஆண்டவருடைய சீஷியாக நானும் மாறுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய சபையானது, குடும்பங்கள் ஒரு சாட்சி என்பது வீட்டிலே, காட்சி என்பது வெளியிலே. ஒரு சபையானது சாட்சி என்பது சபைக்குள்ளே, காட்சி என்பது வெளியிலே. Invisibly we are all testimony in our life, in our family, own family. At the same time, visibly we are all testimony, we testify peoples. We are all people of testimony to others in society. வெளியே நாங்கள் சாட்சியாக. என்ன சாட்சி? பாவம் மன்னிக்கப்பட்டது, பரலோகம் போகலாம். விசுவாசத்தோடு இருந்தால் நம்மளுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். அதே நேரத்திலே உலகத்தின் பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு நீர்வளம் பொருந்திய நிலத்த, அந்த நீர்வளம் பொருந்திய நிலமானது
அது கனிவர்க்கங்களை கொடுக்கிற பெரிய தோட்டமும் தோப்பும் துறவுமாக மாறுகிறது போல இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியான ஆண்டவரே, நீர் என்னை கனி கொடுக்க விரும்புகிறீர். அதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் அபவ் ஹெவன். வாட் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும்படி அகைன் அண்ட் அகைன் அங்கே ரிமைனிங் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாரம் விசிட்டிங் போன மறு வாரம் போகவில்லை, ஒரு மாதம் போகிற அடுத்த மாதம் போகவில்லை. என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிழைப்பு, என்னுடைய செழிப்பு, அதோடு களைப்பு, ஆனால் நிலைப்பு என்று சொல்லுகிற ஆவிக்குரிய காரியங்களிலே நான் நிலை கொள்ள முடியவில்லை. ஏன்? நான் மிகவும் களைப்பு உண்டாகிற அளவுக்கு உழைப்பு இருக்கிறது. களைப்புக்கும் உழைப்புக்கும் உலக பிரகாரமாக ஒரு செழிப்பு இருக்கிறது. அந்த செழிப்புக்கு அடுத்தது ஏதோ பலவித கவலைகளான சலிப்பு இருக்கிறது. என்னுடைய பிழைப்பு இப்படியே போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிலைப்பு என்ற காரியத்தை சிந்திக்க வேண்டாமா? நீ மாண்டு போகிற மண்ணான சரீரம் அல்லவே மகனே, மகளே, நீ மகிமையில் சேர வேண்டிய சரீரத்துக்குள்ள ஆவி ஆத்மா இருக்கிறதே. What about your spiritual life? Only you are thinking about physical life. That is your very need. Fundamental is correct. At the same time, not only for physical world, physical need, God, your life for God, that is very good. That is very hard. At the same time, that is your great need. என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் பெரிய தேவை. இந்த உலகத்திலே அருமையான தேவனுடைய மகனே, மகளே, விசுவாசிகள் கனி கொடுக்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று இங்கு பார்க்கும் பொழுது, அங்கே நீர்வளம் பொருந்திய இடத்திலே இருக்கிற செடியை போல இயேசு இருக்கிறார். கொடியை போல நாம் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருந்து சபையாகிய திராட்சை தோட்டத்திலே அவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல நான் ஒன்றும் இல்லை. அவர் முகத்தை பார்த்த ஜெபமாக பாடுவோமா? கேட்கிறதெல்லாம் எனக்கு நன்றாய் இருக்கிறது ஆண்டவரே, எல்லாம் திருவிழாக உம்மா அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல நான் ஒன்றும் இல்லை. சரியான கொடியானது என்றும் கனியே கனிதராது என்று சொன்னீரே. இயேசு சொன்னார், கொடியானது என்றும் கனியே கனிதராது என்று சொன்னீரே.
ஆனாலும் செடியாகி நிலைத்திருக்கும் பொழுது automatically that fruit will come to the end of the branch limb. அந்த வெளி ஓரத்திலே வந்து சேர்கிறது. அதுபோல உம்முடைய பரிசுத்த ஆவியின் தண்ணீரும் உம்முடைய வசனத்தின் உரமும் சேர்ந்து என் கரம் இந்த கனியை பறித்து புசித்து நன்றாய் சுவையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது போல மற்றவர்களுக்கு கனி உண்டாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நிலைத்திரு என்று சொன்னால் stand firm according to the word of God in every situations. மண்ணுக்குள் போட்ட ஒரு தேங்காயை பூச்சரிக்கும், அது பொட்டரிக்கும், அது பூரண ரூபம் மாறும், அது அப்படியே இத்து போகும், அற்று போகும், மண்ணுக்குள் மறைந்து போகும். ஒரு மறுரூபமான ஒரு செடி மேலே வருகிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது உலகத்துக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் படிப்பில் நிலைத்திரு. எத்தனை இன்டர்வியூ செய்தாலும் இன்டர்வியூக்கு போவது நிலைத்திரு. ஒரு வேலையிலே ப்ரமோஷன் கிடைக்க தாமதமானாலும் அந்த வேலையிலே நிலைத்திரு. ஒரு நாள் ஒரு உயர்வு வரும். This is the formula in this world for your fundamental need. But about God, kingdom of heaven, same formula. This is spiritual world. That is spiritual world. Work for Him. Stand for Him. God will give you blessing eternally in heaven. ஆண்டவருடைய நிரந்தரமான ஆசீர்வாதம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல் குறிப்பின்படியாக ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நான் என்னை கனி கொடுத்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே பலன் போதாது. எனக்கு இருக்கிற சூழ்நிலையிலே கடமைகளின் மத்தியிலே எனக்கு நேரம் போதாது. என் மனநிலை பல விதத்திலே குழம்பி போகிறது என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு ஆலோசனையை தந்து பலனையும் தந்து in your 24 hours spend few hours for me என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போன வாரம் செவ்வாய்ப்பட்ட சபையில 2 குடும்பம் ஒன்றாக, அதோடு ஒருவர் தனியாக 5 பேர் சேர்ந்து ஒரு 4-5 குடும்பங்களை சந்தித்தார்கள். போன வாரம் கடினமான பிரசங்கத்தை தான் நான் பண்ணினேன். ஆனாலும் அவர்கள் அதை கனமாக ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று போன் பண்ணினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நான் ஜெபம் பண்ணினேன். இன்றைக்கு இந்த வாரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் போது, நீ தொடர்ந்து நினைச்சிரு, நீ கேட்டுக்கொண்டது உனக்கு செய்யப்படும், இதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்கிறேன், பரலோகத்தில் பலன் கிடைக்கும், நிலைத்திருன்னு சொல்லி தான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். மிக சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், மரம் ஒன்று வாழை மரம் ஒன்று தலைத்தால் செழித்தால் வாழையடி வாழையாக அடிவாழையை வைத்து போகிறது. ஆலமரம் ஒன்று அகலமாக படர்ந்தால் அருகிலே தாங்கி நிற்கும் தூண்களைப் போல ஆழ விழுதுகள் ஆங்காங்கே சுற்றிலும் துணையாக சூழ்ந்து நிற்கிறது. அதுவிட மேலாக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தன்னகத்தை உயிர் கொடுத்த இறைவன் தாங்கி நிற்கும் 12 சீசர்களை தந்தார். அதுதான் 120ஆக மாறினது. அதுதான் 3000 5000ஆக மாறினது. நெப்போலியனுடைய ஆட்சியிலே, நீரோ மன்னன் காலத்திலே நிச்சயமாகவே அழித்து விடுவேன் என்று சொன்னவரெல்லாம் அழிந்து போனான். நிரந்தரமாக இருப்பதுதான் கிறிஸ்துவின் திருச்சபை. கரங்களை தட்டி கர்த்தரை வைப்போம். எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே God's promise very correct. 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 2 வசனங்களை சிந்திப்போம். 13வது வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் அடிஷனலாக படிக்க வேண்டும். ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் படிங்க. நீங்கள் சபை மக்களே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, சீசர்களாக இருக்கிறவர்களே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, whatever you ask in my name,
இயேசு கிறிஸ்துவிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக, குமாரனே இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக அதை நான் செய்வேன். I will do என்று சொல்லுகிறார். அடுத்தது 14ஆம் வசனத்தை பாருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் நீங்கள் என்று வருகிறது. ஃபேமிலி நீங்கள், சர்ச் நீங்கள், for God's people we can receive these blessings. எப்படி நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்க. அங்க ஒரு காரியத்தை நிபந்தனையா வச்சிருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே மகிமைப்படத்தக்கதாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், பிதாவை கேட்கணும். அப்போ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியான காரியமா இருந்தால், whatever we ask in prayer that brings God's glory in heaven means God will sanction the blessing through the name of Jesus to our family. God will sanction the blessings to our church. If that is not brings glory of God to heavenly Father, God will don't allow the blessings to come to us. அவருக்கு மகிமை கொண்டு வரலன்னா கிடைக்காது. That means before our prayer we must take decision about our prayer. This brings God's glory or not? My prayer if not brings glory to God, I don't want to pray to this matter. இந்த காரியத்தை ஜெபம் பண்ண விரும்பலன்னு சொல்லி உதாரணமாக சொல்றேன். உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பாஸ்டர் வந்து பாஸ்டர் பாலியம் வீச்சோம். ஏராளமாத்துவார்கள். ஒரு விசுவாசி வந்தாங்களாம், வந்து பாஸ்டர் நான் ஒரு தொழில் செய்ய போறேன், உங்களுக்கு நிறைய தசமபாகம் கொடுக்க போகிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா உடனே அந்த அம்மா, நான் ஒரு போதை பொருள் பிசினஸ் தான் பண்ண போறேன். முகம் சுருங்கி போச்சு. அவருக்கு 245 மாதிரி இருந்த ஃபேஸ் 6 o'clock மாதிரி ஆகி போச்சு. பாஸ்டர் போனார், ஆண்டவரே இந்த விசுவாசிக்காக ஜெபிக்கிறேன், ஏராளம் தசமபாகம் கொடுக்குறேன்னு சொல்லுது. அந்த டொபாக்கோ பிசினஸ் பண்ணுதப்பா. Take the chapter 1 Corinthians 3:16. 1 Corinthians 3:16 படி. அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனுடைய கெடுப்பார். அதனால டெம்பிள் ஆஃப் காட் கூடாது. உங்கள் சரீரமே தேவனால் பெற்றது, பரிசுத்தாவின் தங்கியிருக்கிற ஆலயம் அறியீர்களா? 1 Corinthians 3:16, 1 Corinthians chapter 6, 19 and 20. வாஸ்து காமிச்ச உடனே என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? Only blessings through the word of God, that is okay. Otherwise no permission. சகோதரி சொந்த முகமா போயிட்டாங்க, பாஸ்டரே வேண்டாங்க. அப்போ எப்படியும் வாழலாம். குறுக்கு வழியில் பிழைப்பு தேடிய குருட்டு உலகமடா தம்மை தெரிந்து நடந்து கொள்ளலாம். கவியரசு கண்ணதாச ஆஸ்தான கவிஞர் முதலமைச்சர் எம்ஜிஆர் பேர் கொடுத்தார். ஏன்னா அவ்வளவு பெரிய கவிஞர், பைபிள்ல இருந்தா எடுத்தார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் தான் பாடினார். நடிகர்கள்லாம் பாடினாங்க, நாடகம் சினிமாவும் பாடினார். குறுக்கு வழியில் பிழைப்பு தேடிய குருட்டு உலகமடா, அது திருட்டு உலகமடா தம்மை தெரிந்து நடந்து கொள்ளலாம். அப்ப அதை படித்தாலும் கூட அவங்க அதை பிடிக்கல, உள்ளத்துல பதிக்கல. நம்ம சத்தியத்தை அறிந்தவர்கள் எப்படி இருக்கணும்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வறுமை எவ்வளவு வந்தாலும், கஷ்டம் எவ்வளவு வந்தாலும், கடன் தொல்லைகள் கொஞ்சம் நீங்க வேண்டியது இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் கஷ்டப்பட்டாலும், ஆண்டவரே எனக்காக நீர் உயிரையே கொடுத்தீர். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பிதா உண்மையே எங்களுக்காக தந்தவர். மற்ற எல்லாவற்றும் அல்லாது இருப்பது எப்படி ஆண்டவரே? நிச்சயமாக ஆசீர்வதிப்பீரப்பா. யாக்கோபுக்கு புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் என்று சொல்லி அடையாளம் காட்டி அந்த கொப்புகளை போட சொல்லி அந்த யாக்கோபுடைய மாமனுக்கு முன்பதாக ஆசீர்வதித்து அவனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷனாக மாற்றினேன். Something mysterious, blessed day in your heart, in your hand.
Please sanction for me in the name of Jesus. I want everything according to your will. என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதிசயமான வழியிலே செய்வார். யோபு சொல்லும் பொழுது என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் நம்முடைய குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர், தேவன் நம்முடைய சபையை கண்ணோக்கி பார்க்கிறவர். எல்லா விதத்திலும் தேவைகளை சந்திப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு செய்யும் பொழுது நமக்காக செய்ய வேண்டியவைகளை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வாழ்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் கைகளை தட்டி எல்லாரும் பாடுவோம், வாய் திறந்து பாடிடுவோம். வாழ்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் பதினைந்தாம் அதிகாரத்திலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. எடுத்து படிக்க பார்ப்போம். எத்தனாம் வசனம்? என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால 15:5 படிங்க. 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் விளைத்திருந்தால் அவன் according to the word of God, if we all remain in him, Jesus is also remain in us. வார்த்தையின் அடிப்படையில் இத்தனை நம்பர் சட்டப்படி நிரபராதி, இத்தனை நம்பர் சட்டப்படி ஒரு குற்றவாளி என்று வக்கீல் சொன்னா, வக்கீல் வாதாடுகிற போது ஜட்ஜ் எஸ் எஸ் ஆர் நோ நோ அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா முகதாட்சரியம் ஒன்றும் இல்லை. வாதாடுகிற வக்கீல் 2 பேருமே மாமனும் மச்சானுமா இருந்தா கூட according to the law of the government, that through that way only he can give that answer. அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத வசனத்தை கொண்டுதான் அதை ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, உங்க நாமத்திலே உங்க நாமம் மகிமைப்படும்படி இதை கேட்கிறேன், இதை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் போய் கனி கொடுக்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்கள் பிதா கொடுக்கத்தக்கதாக கனி கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் கனி கொடுக்கும், நீங்கள் என்னிலே வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். செயல்பாட்டு வினை, அது ஆட்டோமேட்டிக்கலி the blessings will come to you if you give fruits னு சொல்லி இருக்கிறீங்க. Now I am giving fruit in our life, in my life, through my family, through our church, through my personal life. I am giving fruitful for you. I am giving fruit. I am fruitful for you. Then what about my blessing? What about blessing of money? What about blessing of children? What about blessings of souls? What about blessings of all things? Whatever we want, you want. உள்ளத்துல என்னத்தை விரும்புற என்னாச்சு? ஆண்டு சொல்வாரு, நிலைத்திரு, இன்னும் கனி கொடு, இன்னும் கனி கொடு, நிலைத்திரு. டெஸ்டிமனி இம்பார்ட்டன்ட் இன் சர்ச். கர்த்தருக்காக நான் சாட்சி கொடுத்தேன், கர்த்தருக்காக வீடு சென்று ஊழியங்களை செய்தேன், கர்த்தருக்காக நான் பயன்படும்படியாக சபையிலே ஒரு கருவியாக இருந்தேன்.
என்னுடைய அலுவல்கள் 24 மணி நேரமும் நான் செய்தாலும், வாரத்திலே 24 மணி நேரங்களை நான் செய்தாலும், I spend a few hours for my Jesus. I spend a few hours for house visitings. I spend a few hours for sick peoples. I spend a few hours for backsliding peoples. By this way I give fruit. I give fruit for others, believers. By this way God gave me these blessings. இப்படி சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் பயன்பட்டேன், எனக்கு ஆண்டவர் தந்தார்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிற பொழுது that is called double fold blessings. Only money, that is single side worldly blessings. Money that also brings souls many, that is the double fold blessings. What about the above blessing? Only underworld blessing, that is not great, that is not good. According to the God's word, heavenly and earthly double fold blessings God want to give to you, give to me, give to us. நமக்கு தர விரும்புகிறார். ஆகையினாலே ஆண்டவரே, நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அங்கே சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2வது வசனத்திலே யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தப்படுகிறார். If you want holy life, purification, you must give fruit for him. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொன்னால், நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூய்மைப்படுத்தும் வேலை உங்களிலே நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலும் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள், இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஹீப்ரூஸ்ல பாஸ்ட் டென்ஸ் உண்டு, பிரசன்ட் டென்ஸ் உண்டு, ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. ஹீப்ரூ லாங்குவேஜ்ல ஆண்டவர் ஆக்குவேன், செய்வேன், வைப்பேன் ஃபியூச்சர்ல சொன்னா கூட அதெல்லாம் சொல்லி முடித்தது. எவ்ரிதிங் கம்ஸ் டு பிரசன்ட். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை இப்பொழுதே விசுவாசிக்க வேண்டும். என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் சிந்தனையை சுத்தப்படுத்தும், என்னுடைய வாயை சுத்தப்படுத்தும், நாவை சுத்தப்படுத்தும், என்னுடைய உணர்வுகளை சுத்தப்படுத்தும். எல்லாம் அசுத்தங்கள் இந்த உலகத்திலே சுத்தப்படுத்துகிறதற்கு ரகசியம், go and give fruit for him. God will give you purification in your life. This is the formula of Jesus' word and Jesus' doctrine. அவர் உபதேசம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பார்த்தா அங்கங்க குப்பையா கிடக்கும். அதை பாரு, அந்த போட்டோவை தொடக்கல, நெடியாரத்தை பாரு தொடக்கல, டியூப்லைட் தொடக்கல, ஃபேனை தொடக்கலாம் தொடக்கல. ஆனால் டெய்லி பார்த்தா இங்கே ஷூ மட்டும் பளபளன்னு இருக்குது. நல்லா கொஞ்சம் இந்த ஷூ பாலிஷை போட்டு நல்லா தொடச்சி அழகா வச்சிருப்போம். போடக்கூடிய துணி எத்தனையோ துவைச்சி கிடக்கும். ஆனால் போடக்கூடிய அயன் பண்ணி சூப்பரா நல்லா நெருக்கா அழகா இருக்கும். போட்டு வரல, ஏன் வெளியே மற்றவங்க பார்வையில படுது. அதே மாதிரி என் ஊழியக்காரன் எல்லாரும் பாக்குறாங்க, என் பேர் கெட்டு போகும், அவனை நல்லா வச்சிருக்கணும், அந்த ஊழியக்காரன் பேர் கெட்டு போக கூடாது அப்படின்னு நினைப்பார். அதனால நல்லா வைப்பார். விசுவாசி அப்படித்தான். என் பிள்ளை ஊழியம் செய்கிறான். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பைக்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றானே, அவன் ஆக்சிடென்டானா போய் சேரமானா? சேர மாட்டானே. அப்ப நல்லா வைக்கணுமே. என் மகன் அந்த விசிட்டிங் போகிறாள், சகோதர விசுவாசி சோமலன்னா போய் ஜெபம் பண்ணிட்டு வருகிறாள். அவ காலுக்கு பொண்ணு அவ கட்டி உட்கார்ந்து தமிழ்கிட்ட கிடப்பா. அவள் கட்டி வரக்கூடாது. அவன் நினைப்பா வந்தாலும் சோகமாக்கிடுவாரு. அதனால நல்லா கை கால் நிமிர்ந்து நடக்கணுமே, கடைசி வரைக்கும் அந்த முகம் பிரகாசமா இருக்கணுமே, கூமுழு தரக்கூடாது, குறுகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன செய்வாருன்னா, எல்லா விதமான குழப்பத்தையும் சரீரத்துல மாத்தி சிரசுல இருந்து பாலம் வரைக்கும் நல்லா சுத்தமா சுத்திகரிச்சு உள்ளும் புறமும் உன்னை பக்காவா அப்படி வச்சிருப்பார். அந்த கிங் மாதிரி வச்சிருப்பார். ஏன்? நீ என்ன செய்ய ஆண்டவருக்காக செய்கிறார். பார்க்கிறவங்க அவன் ஆண்டவருக்குள்ள அவன் போய் ஊழிச்சு வெளியே போக முடியாத நிலையில் இருக்கிற வியாதிகளுக்காக ஜெபிக்கணும். வெளியே போக முடியாத பிள்ளைகளுக்காக மன்றாடணும்.
அதுக்காகத்தான் என்னை வச்சிருக்காரு, உங்களை வச்சிருக்காரு. ஆண்டவரே நமக்காக பயன்பட வேண்டும். அப்பொழுது எத்தனை பொருள் வீட்டில் இருந்தாலும் வெளியிலே போகக்கூடிய ஒரு வாகனம், வெளியிலே போகக்கூடிய வாகனத்தை விட ஒரு ஷூ, வெளியிலே போடுகிற வஸ்திரம், எவ்வளவுதான் வீட்டு வஸ்திரம் போடுற வஸ்திரத்தை அழகுபடுத்தி போட்டுக்கு போறோம், அதே மாதிரி உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காக தானே ஐயா போகும்போது என் மகன் என்னுடைய பிரசன்னத்தோடு இருக்கணும், என் மகன் என்னுடைய பிரசன்னத்தோடு இருக்கணும். எத்தனை சோதனை வந்தாலும் அவனை திரும்ப 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 எழுப்பி விடணும், அவனை நல்லா வைக்கணும், அவனை நல்லா வைக்கணும். அவன் இல்லைன்னா என்ன செய்ய முடியும், அவன் இல்லைன்னா என்ன செய்ய முடியும், அவன் தானே எனக்கு பொறுப்பு, அவன் தானே எனக்கு சொந்தமான பிள்ளை, அவன் தானே எனக்கு பயன்படணும்னு சொல்லி ஆவியாய் இருக்கிற மனிதன் ஒவ்வொருவரையும் சாவியான நிலைமையிலிருந்து மாற்றி அவனை ஒரு சாவியாக பயன்படுத்த நினைக்கும் பொழுது பகடக்காய் சோதி மாறி உலகத்தில் கிடப்பது நியாயமா? சிந்தனை செய்யும். இங்கதான் சொல்லி இருக்குது யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்களுக்கு நான் ஆண்டவரை பரலோகம் வந்தா போதும் அப்படி இல்லை, நீ பரிசுத்தமா இருக்கிறது மாத்திரம் போதும், அது பயன்பட வேணும். அது என்ன சொல்லியிருக்கு, என்னை இல்லாமல் உங்களா 5 கடைசி, என்னை இல்லாமல் உங்களா ஊழியக்காரர் சொன்னார் ஐஎஸ் ஆண்டவரை எங்களை எல்லாம் உமாவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டு சொன்னார் எங்களை இல்லாம மணிபிரதர் இல்லாம நமக்கு என்ன செய்ய முடியாது, மணிபிரதர் இல்லாம ஆம்பிளிஃபையர் மைக் கவனிக்கிறீங்களா? மணிபிரதர் இல்லாம ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணாது, சைட்ல திருக்கிறது எல்லாம் ஒருத்தர் சவுண்ட் போடாது, குறையாது. பேட் அடிக்கலன்னா தாளம் சுவைக்குமா? வாத்தியம் இல்லைன்னு சொன்னா பாட்டுக்கு இனிக்குமா? இனிமையும் சுவையும் எல்லா சத்தமும் இன்னிசைகளும் முழங்குவதற்கு அவரவர் பகுதியில செயல்படுகிறார்கள் 5 விரல்களை போல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் ரொம்ப 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 முக்கியம். அலையில சொல்லுவோமா, நீங்க இல்லாம ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா உண்மைதான். பரலோகத்தில் போனவன் ஆண்டவரே எல்லாம் ஓடிப்பட்டா சிறுவை விட்டு சிறியாதோ உன் மகனே அதோ உன் தாய்ந்து ஒப்புடுது வந்துட்டேரு. இனி இல்லையா ஏற்கனவே ஓடி போனவன், இருக்கும் போதே ஓடி போனவன், இல்லாத போது அவன் வாடியும் போவான், எங்கேயாவது போய் வேற உலக வேலையை நாடி போவான், போயிட்டான்னு சொல்றாங்க. ஆமா, மீன்பிடிக்க போனான். ஏசா சொல்றாரு, என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, யார நம்பி இருக்கிறீங்க? ஏசா சொன்னாராம், அது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களதான் நம்பி இருக்கிறேன் அப்படின்ட்டா. இதை பார்த்த உடனே பிதா என்ன செய்தாரா, Come Holy Spirit, quickly run away to this world, continue the ministry of my Jesus my son. பரிசுத்தாவி டங்கடம் டங் டங் இறங்கி வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் எவனுமே அசைக்க முடியல. வளருது ஐயா சபை, மலருது ஐயா சபை. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு what is the next? You don't want the question. What are you doing now? What is world for God's will? அவருடைய பகுதியில் என்ன செய்கிறார், அதைத்தான் பார்க்கிறார். என்னால முடிஞ்சதை செய்கிறாங்க அப்படின்னு செய்ய வேண்டும். அதான் சொல்லிவிட்டார், ஆண்டவரே என்னால எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க, நீங்க ஒரு ஆள் நாங்க 12 பேர், நாங்க அதே ஒருத்தன் போயிட்டான் நாடு விட்டு சேர்த்து எங்களால் அப்படின்னு அவன் சாகிறதுக்கு முன்ன நடந்தது. 12 பேர் இருக்கட்டும், அது பின்னால ஒருத்தம் போனாங்க. எங்களால் அல்லாம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏசுநாள் என்ன செய்வாரு, ஏன்னா உங்களுக்கு சுயமா, எனக்கு என்ன பயமா, நீங்க பேசுற வார்த்தை நயமா, அல்லது இதெல்லாம் காரியத்துக்கு ஜெயமா அப்படின்னு கேட்கல. அவர் புல் சிரிப்பு சிரித்து எஸ் கரெக்ட், நான் செடி நீங்கள் கொடி, திராட்சை தோட்டக்காரர் கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆகையினால் விசுவாசிகளே சகோதரிகளே அவரே அப்படி சொல்லிட்டாரு, நான் நாயம் மாத்திரமா ஆலமரத்தின் விழுதுகள் ஆலமரத்தை தாங்குவது போல
வாலிபர்களே, வாழையடி வாழையாக வாழை தனித்தனியே கொலை நடுவது போல நீ என்ன செய்கிறாய்? அதைத்தான் இந்த கேட்க வந்திருக்கிறோம். சரீரத்துக்காக பிழைத்தது பல வாரம், பல நாட்கள். ஆண்டவருக்காக உழைப்பது ஒரு வாரம் அல்ல, ஒரு நாளில் உள்ள ஒரு சில மணி நேரங்களையாவது பயன்பட்டு. வாகனம் எதற்கு? 2 பேராய் சந்திப்பதற்கு, வியாதியஸ்தர்களை சந்திக்க. உனக்கு கார் எதற்கு? 2 குடும்பங்களாய் போய் சந்திக்க. உனக்கு இருக்கிற சுக பலம் எதற்கு? கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பயன்பட. 24 மணி நேரமும் அல்ல, வாரத்தில் ஒரு சில மணி நேரம். 2 அனுப்புனாரு. 6 2 12, 6 நாளும் சரியா போச்சு. 7ஆம் நாள் ஓய்வு நாள். அதனால நீங்கள் எழுப்புவீர்களா? எழுப்பி பிரகாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுங்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். This is my appointment order. I will bless you. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா உங்களுக்கு கொடுத்த தகுதி இதுதான். நீங்கள் போய் கனி கொடுங்கள். என் வார்த்தையின்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்படும். பிதா மகிமைப்படத்தக்கதாக நான் செய்ய வேண்டியதை செய்வேன். சுயமாக சில காரியம் கேட்டுக்கொண்டு செய்யப்படவில்லை என்று சோர்ந்து போகாதபடி என் காரியங்களை நிறைவேற்றும் பொழுது உன் காரியங்களுக்கான வழிகளை நிறைவேற்ற நான் வழியை திறப்பேன், வழி காட்டுவேன் என்று ஆண்டவர் திருமணப்படுகிறார். கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். படிக்கிறோம். 92ஆம் சங்கீதம் 13-15 வசனங்கள் படியுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரம் செழித்திருப்பார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம், வெளியே பிரகாரம். பிரகாரம் means all peoples gathered together outside. Outside, common peoples are looking for the people of spirituals. எல்லாம் பார்க்கிறாங்க. உள்ள போறான், படி செலுத்துறான், ஆசாரியன் இருந்து ஆசீர்வாதம் பெற்று வருகிறான். எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்திலே தொடர்ந்து வந்து நிலைத்திருக்கிறவர்கள். பிளான்டட் பிலீவர்ஸ்னா நட்டப்பட்டவங்க. நீங்க வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா நாற்று நடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? விவசாயி, கடவுள் ரெண்டு முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. டக்கு 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 நீ போவார். தலைப்போ ஒன்றை கட்டிக்கிட்டு அதிகாலையிலேயே அப்படியே போய் எல்லா விழுந்துக்கு சுசு அப்படி எல்லாம் வளர்ந்துடும். வளர்ந்த உடனே நாட்டப்படாத அது பிடுங்கி வேற ஒரு இடத்துல நாட்டப்படும். நாட்டப்பட்ட உடனே அது கதிர்மணி ஆன உடனே தலை வணங்கும். அதை அறுப்பார்கள், களத்தில் அடிப்பார்கள், களஞ்சியத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். இவைகளெல்லாம் பயிர் விளையும் பூமியிலே நாம் கண்டுகொண்டதான உண்மை. ஆனால் பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பனைமரத்தை பார்ப்பீர்கள் என்றால் கொட்டையாக போட்ட உடனே அதிலே தவம் வருகிறது. அது வளர்ந்து ஒரு பணம் கிழங்க வந்த உடனே எடுத்து அமைச்சு சாப்பிட்டுறதான். அது தொடர்ந்து நாட்டப்படுகிறது இல்லை. அதே வேளையிலே அது மரமாக வருகிற வேளையிலே
மேலே சென்ற பிறகு பச்சையான ஓலை, அதை வெட்டினால் வீடு கட்ட பயன்படுகிறது. அதை நட்டி வைத்த இடத்திலிருந்து தொடர்ந்து நாட்டப்பட்டு இருந்ததினாலே அது கேதுரு மரத்துக்கு ஒப்பாக பனை மரத்துக்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறதுனால தான் வர்ணிச்சுக்கிட்டு வரல. சுயமான உவமைகள் அல்ல. உவமை மொழிகளால் என் வாயை திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே 92வது சங்கீதத்திலே 2 மரங்கள் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்ததான அந்த சங்கீதத்தில் எத்தனை சங்கீதம்? 92ல நீங்க அந்த வசனத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, 12வது வசனத்தை படியுங்க. நீதிமான் பனையை போல் கிடைத்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அதுக்கு பிறகுதான் சொல்லி இருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்து இருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று கண்மலையாக அவரிடத்தில் தனிநீர் என்று வழங்கப்படும்படி அவர்கள் முதிர்வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். That means exemplary for others. பனைமரம் மாணலாக இருக்கும் பொழுது வழிகளிலே பயணம் செல்லுகிறவர்களுக்கு அழகான வரவேற்பு காட்சியாக அல்லவா இருக்கிறது. பனந்தோப்புகளிலே ஏறி அங்கே பாறையை சீவும் பொழுது சொட்டு 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 பதநீர் வந்து நாக்கு சொட்ட சொட்ட இனிப்பா இருக்கிறது. பனைமரத்தின் ஓலைகளை வெட்டி வீடு கட்டி எத்தனை சுகமாய் இருக்கிறார்கள். வெயில் காலத்திலேயும் சிராய்ப்புகளை செதுக்கி போட்டால் அவைகளெல்லாம் அடுப்பெரிக்க பயன்படுகிறது. சிறப்பான செம்மரமாக ஒரு அந்த செம்மரம் போல அதில் உரமேறின மரங்கள், வைரம் வாய்ந்த மரங்கள் பாலம் பாலமாக வெட்டி வீடு கட்டுவதற்கு அதை உத்தரம் பாவுகிறதற்கு பயன்படுகிறது. சில இடங்களிலே நேராக வளர்ந்த பனைமரங்களை 10 பனைமரங்களை ஆங்காங்கே சுற்றிலும் நட்டு மேலே அழகாக வீடு கட்டி பெரிய கூடாரம் போட்டு பெரிய ஒரு சமுதாய கூடங்களை அமைத்து விடுகிறார்கள். பனைமரத்திலே ஒன்று கூட விருதமாகிறது இல்லை. அதனுடைய வேர் தூர் முதல் தலை வரையிலும் எல்லாம் பயன்படுகிறது. மட்டைகளை வெட்டுகிறார்கள், நாரை உரிக்கிறார்கள், நல்ல நாற்காலியும் கட்டிலும் பின்னப்படுகிறது. அப்படியானால் அது ஒன்றுமே விருதாவே போகிறது இல்லை. பனைமரம் பனைமரம் என் வளர்ந்தாய் பனைமரமே நான் வளர்ந்த காரணத்தை சொன்னவாறு கதை சொல்லுகிறது. பனைமரத்துக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. அதுக்கு பேரு கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் மரத்துக்கு உரிய பெயர். அந்த தெய்வத்துக்கே பாட ஆரம்பிச்சுட்டான். கற்பகமே உடையன்றி துணையாரம் பாடு. நானும் தான் பாடுவது காலத்தில் அப்படிலாம் பாடுகிறது. மரத்துக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி. கற்பக விருட்சம் என்றால் எந்த விதத்திலும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகாமல் எல்லா விதத்திலும் பிரயோஜனமா இருக்கக்கூடிய மரம். அது தெரியல, தெரியாததுனால ஒரு காலத்துல பாடணும். கற்பகமே கொலை என்று துணையாரமான அது மனமறியாம கற்பக மர விருட்சத்தை படைத்து கடவுள் அல்லவா. ஆகையினால் அந்த கற்பக விருட்சம் போல நம் அனைவரையும் பார்க்கிறார். பிறந்தாய், பிறந்த பிறகு நீ வளர்ந்தாய், பள்ளியிலே படித்தாய், தாய்மொழி தவழ்ந்தனி, வளர்ந்தனி, பள்ளியில் படித்தனி, படித்து முடித்தனி, வேலையை தொடர்ந்தனி, விவாகம் அடைந்தனி, ஒரு வெற்றி மகன் வெற்றி மகளாக மாறின பிறகு வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் பொழுது உன்னை சாரும் மக்களுக்காக நீ பாலும் பாலும் என்று பெருமை பாராட்டவா? இல்லை. அவர்களுக்கு சோறும் தண்ணீரும் கொடுத்து அவர்கள் பசியமர்த்துவதோடு உலகத்தை அவர்களை விட்டுவிடவா? அவர்களுக்கு நேரும் நரகாக்கினையில் இருந்து அவர்களை மேலே கொண்டு சேரும் பரலோகம் என்றல்லவா இயேசு சொல்லுகிறார். ஆகையினால் ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயம் செய்யும் பணியாளனாக, ஒரு பணிவிடைக்காரியாக இருக்கும்படி ஒரு பனைமரம் போல சபையிலே என்னுடைய பிறப்பு, என்னுடைய இறப்பு, என்னுடைய கல்யாணம், என்னுடைய கல்லறை அப்படிங்கிற பயன் மாத்திரம் பார்த்து விட்டு போகாமல் எல்லா விதத்திலும் கற்பக விருட்சம் தாழ தண்ணீர் குடித்து தலையாலே தண்ணீர் தாகம் தீர்க்கும் தண்ணீரை பதநீராக சுவையாக கொடுப்பது போல நான் வைக்கப்பட்ட சபையிலிருந்து எத்தனை குடும்பங்கள், எத்தனை பின்மாற்றக்காரர்கள், எத்தனை விதமான ஊதாரிகள் ஆண்டவரை விட்டு பாவத்து துணிகரமாக செய்தவர்களுக்கு சபையாக சென்று குடும்பமாக சென்று அவர்களை கொண்டு வருகிற பணியிலே
அதற்காக ஊழியத்துக்கு சென்று வருகிற பணியிலே சாத்தானை வென்று ஆண்டவருக்கென்று அவர் மகிமையை விளங்க பண்ணுகிற ஒரு சபையாக குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்ற சபையில நிரந்தரமா இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் அடுத்த சபைக்கு அங்க கொஞ்சம் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு போயிட்டு வரலாம். அங்க ஒரு சுவிசேஷகர் வராரு, அந்த சபைக்கு கொஞ்சம் போயிட்டு வரலாம். இங்க போனா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமா? நமக்கு தெரியும், நம்ம பற்றியே தெரியாத ஒரு சபையில் தீர்க்க தரிசனம் வருமா? இதெல்லாம் ஒரு அற்ப விசுவாசி. நீ காற்றையும் கடந்து அதட்டி முடித்த பிறகு, நீர் காற்றையும் கட்டு அதட்டி முடித்த பிறகு நல்ல வேளை நான் இருந்தேன் நான் சொன்னாரு. உங்க விசுவாசம் எங்க? நீ எல்லாம் அதற்கு ஜெயிச்சிருக்கணும். அந்த ஒரு தேரடி விசுவாசியாக வராமல் நீ வேறு மாறின விசுவாசியாக போகினால் உன்னை பற்றி கூறின சாட்சி பரலோகம் அன்றும் என்றும் என்ன சொல்ல போகிறது? ஆகவே தேவனுடைய மகனே மகளே, ஏதோ நான் பாட்டு பாடுவது, பிரசங்கம் பண்ணுவது, சாட்சி சொல்லுவது அல்ல. Stand firm on the word of God. Stand firm on the word of God. வசனத்துல உறுதியாக நில்லு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தன்னுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இந்த தேவனுடைய பிரகாரங்களில் 13 படிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே planted believers, they becomes a prospered prosperity. Planted, they were all prosper. 14 கர்த்தருடைய உத்தமர் என்றும் என் கண்மலை ஒரு இடத்துல உறுதியா இருக்கிற மாதிரி என்னைக்கு போனாலும் அந்த கண்மலை உறுதியா இருக்கும். இயேசுதான் கண்மலை. மரித்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருக்கு, உறுதியா இருக்கார். ஆகவே கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அநீதி என்றும் விளங்கப்படும்படி I want to give revelation to others, proving believers. I am an ordinary believer. In my church, in my temple, I am a planted believer. We are all planted believers. We are all prospered believers. We are all people of planting. We are all people of prosperity. We are all people of proving. இப்படியாக விசுவாசிகள் சொல்லி இருக்கிறது. ப்ரூவ் பண்ணுகிற பிலீவர்ஸ். அடுத்தது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ப்ரமோட்டிங் பிலீவர்ஸ். பனை மரம், தென்னை மரம், கேதுரு மரம் உயர்ந்து இருக்கிறது போல பரலோகம் வரைக்கும் விளங்குவோம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்? உறுதியான விசுவாசிகளாக இருக்கணும். என் மகனுக்கு கல்யாணம் ஆகிறவர் இந்த பாஸ்டர் உயிரோடு இருப்பாரா? என் குடும்பத்துல இன்னும் எவ்வளவு காலம் உயிரோடு இருந்த குடும்ப தலைமைக்கு ஆசீர்வாதமா இருப்பாரு. மாம்சம் ஆவியில இருந்தேன்னு சொன்னா எதுவானாலும் கருத்துல அடுத்தடுத்து பார்த்துருப்பாரு. வச்ச இடத்துல இரு, உறுதியா இரு. அதுதான் விசுவாசம். அலையில சொல்லுவோமா? கருத்துக்கு சோதனம். சென்டிமெண்டா கணக்கு போடக்கூடாது. உலக புத்தியில கணக்கு போடக்கூடாது. சக்தி படைத்த இறைவன் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவான். சரி, இதை சொல்லிக்கிட்டே போறதை விட ஒரு சபையில உறுதியா இருக்கணும். அதைத்தான் அங்க சொல்றது. ஒரு அம்மா ஒரு இடத்துக்கு போன, கன்வென்ஷன் முடிஞ்சது. சனிக்கிழமை போறீங்களம்மா, வெள்ளிக்கிழமை நடந்தது, சனிக்கிழமை நடந்தது. இன்னைக்கு தானே முக்கியமான நாள், இன்னைக்கு தானே இருந்து போகணும். ஐயோ முடியாது, ஐயா முடியாதையா, நான் தான் போய் பெருக்கணும், நான் தான் சேர் போனோம், நான் தான் அங்க வேண்டி எல்லாம் ஒழுங்கு பண்ணி வைக்கணும். எனக்கு ஒரு அங்கே டியூட்டி இருக்குன்னா என்ன டியூட்டி? அதுதான் அந்த விசுவாசியுடைய நாட்டப்பட்ட நிலைமை. நாம் இன்னைக்கு அடிப்படை காரியத்திலிருந்து சொல்லப்பட்ட அதிகப்படியான காரியங்களுக்கு உறுதியான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். God will give you prosperity. God will make you a proving testimony. God will give you promotion. And if you be a planted believer, surely are that. Last one I want to conclude. Only one word. 5 points here, but with one point I want to conclude. Everybody வருகிறேன். சங்கீதம் 1:1-3 கண்ணு மாதிரி படிச்சு முடிச்சிடலாம். சங்கீதம் 1:1-3 படிங்க. சங்கீதம் 1:1-3 இப்படி சொல்லிடலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசகர் உதாரணத்தில் உகாராமல், கருடைய நேரத்தில் பிரியமா இருந்த இரவும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதிர்காலம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இணையதாக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படி இராமல் காட்டு பறவைக்கு பறவை போல் இருக்கிறார்கள். கர்த்தர் நீதிமான் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். இப்படிதான் வசனம் நமக்கு நல்லா புரியும். கர்த்தர் சில விளக்கமா படிச்சா புரியும். நிறைய சொல்லு. டக்கு 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 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, avoid abundance of blessing. With 3 words we can finish this song. 1ஆம் சங்கீதத்துல 3 காரியம். துன்மார்க்கருடைய ஆலோசனை உலகக்காரன், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ந்து உன்னோட சேர்ந்து அவன் என்ன குணவரத்துக்கு கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் கண்ணை குடிச்சாமா, நான் அவங்கள்ட்ட பழகுவேன், அவங்கள்ட்ட கெட்ட பழக்கத்தை பழக மாட்டேன் அப்படி சொல்லி பழகாத. உலகத்தால ஜாக்கிரதை. பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் சொல்றேன், ரொம்ப கவனமாயிரு. உலக பிரகாரம் அவங்கள்ட்ட போனா குட் மார்னிங், இங்க வந்து பிரைஸ் எல்லாம் அது சரி, அது வார்த்தையில. ஆனா வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. எந்த பழக்கத்தையும் உலகத்துல பழகி விடாதே. வாலிக்கு பயங்களே, வாழ்வு பிள்ளைகளை ஜாக்கிரதை. avoid 3 points. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசத்தை உட்காராமலும். avoid mid-level people's work spot also. Follow the same formula. வேதத்தை பார்த்துக்கோ. அடுத்தது என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் புல்லு மேயிற மாடு மாமரத்தடியில போய் உட்கார்ந்து சாப்பிட்டதெல்லாம் வாய்க்கு கொண்டு வந்து அசை போடும். அது அசை போடலன்னு சொன்னா அது விஷமாகிடும், பால் வராது. அதே மாதிரி கேட்டேன் கேட்டேன் கேட்டேன், வாசித்தேன், நீ யோசித்தியா? தியானம் என்று சொல்லுகிறது 1 மணி நேரம் படிப்பு அல்ல. காலையிலே நீதிமொழிகளை தேதிப்படி படித்தாலும், காலையிலே வேதம் படித்தால் 5 அதிகாரம் படித்தாலும், நாமெல்லாம் அந்த சிந்தனையிலே தியானம் செய்து சமயம் கிடைக்கும் பொழுது தொடர்ந்து அதை சிந்தித்து அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். அதை செயல்முறை கொண்டு வர வேண்டும். அதுதான் தியானம், மெடிடேஷன். வாசி, பிறகு யோசி, அதை செயல்முறையில் அபியாசி, அதுவே விசுவாசி. ஆகையினால தேவனுடைய மகனே, மகள் வாலிப பிள்ளைகளே, வேதம் வாசிக்கல, வேதத்தை கையில் எடுக்கல. கம்ப்யூட்டர் யுகம் கடலளவு இருந்தால் என்ன, காலமெல்லாம் உயர்ந்தால் என்ன, கர்த்தர் ஒருவரே உயிரோடு இருக்கிறவர் கொடுத்த புத்தகம் வேதம். தினந்தோறும் வேதத்தை வாலிப பிள்ளைகள் வாசிக்க. அது திரும்ப திரும்ப வாசித்தாலும் அந்த ஆண்டவர் புதிய புதிய உணர்வு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அவாய்ட் பண்ண வேண்டியது அவாய்ட் பண்ணாததுனாலதான் ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ண முடியல. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வெரி ஹார்டா இருக்கிறது. அவாய்ட் பண்ணு, பிறகு ஆட் பண்ணு. வாட் இஸ் த பிளஸிங் நெக்ஸ்ட்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்தில் 25 வயசுல கல்யாணம் ஆகும். 50 வயசு வரைக்கும் பொண்ணு கிடைக்காம இருக்காது. 35 வயசு வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்காது. ஒண்ணும் இல்லாத பாப்பரா இருக்க மாட்டேன். நீ தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, கர்த்தர் சில வேலைகளில் தாமதப்படுத்தினாலும் உயர்த்தினால் அல்லவா இன்னும் உயர்த்துவார். அதிகார விஷயம். வளர்ந்து வருகிற பிள்ளைகள் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு abundance of blessing. First point, avoid. Second point, add. Third point, abundance of blessings. What is that abundance of blessing? நீர்க்கால்களின் ஓரமாய், வாய்க்கால் ஓரத்திலேயே வேற விட்டு தூர விட்டு ஜோர வளர்ந்த மாதிரி அது என்ன செய்கிறது? வேரையும் தூரையும் வாய்க்காலுக்குள்ள விட்டுட்டு வெளியே ஜோர வளர்ந்து பாரு அழகான பழங்களை கொடுக்கிறது. அதுபோல கர்த்தருடைய வேதத்தில் ஆவியானவர் தியானமாக இருந்து இரவும் பகலும் படித்தது ஒரு நேரம், அதை உள்ளத்தில் பதித்து யோசித்துக் கொண்டு வர நேரம். இப்படி மாடு எப்படி புல்மேய்ந்தது எல்லாம் திரும்ப கொண்டு அசை போட்டு பாலாக மாற்றி குழந்தைகள் முதல் பெரியோர் வரையிலும் போற்றுகிற போது பசுவாக இருக்கிறது. அது ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்க. abundance of blessings will come to you. தன் காலத்தில் தன் கனியை தந்து உன் நடக்க வேண்டிய காரியம் நேரத்தில் நடக்கும். தன் காலத்தில்
காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கனி. பேசினார், தேடி போனார், வெளியே இலை இருந்தது, உள்ள கனி இருந்தது. சரி, கனி இருந்து இலை இல்லாமல் இருக்குமா? Outside, externally leaves are there, internally fruits are there. Visibly, invisibly, inside and outside, God wants to be a blessed people. Such people, believers, God wants us to be a blessed inside and outside, inner man and outer man. கர்த்தர் உள்ளுக்கு உடம்புக்கு உள்ளேயும் நீ நல்லா இருக்கணும். சிரசு முதல் பாதம் உள்ள பக்கம், வெளியே நீ பக்கா இருக்கணும், வெளியே சோக்கா இருக்கக்கூடாது. ஆகையினால் வாலிபனே, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்கிறார்? தன் காலத்தில் தன் கனியை தந்து இறைவராக மரத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் அவன் நீர்கால்களுடன் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறைவராக இருக்கிற மரத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க. Everything come to success. Everything come to success. If you are a personal or family, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், everything come to success. Don't worry my daughter, don't worry my son, I will make everything to success for you. 3 points. கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டுமானால் அவரை நிலைத்திருக்க வேண்டும், ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுபோல நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வேதத்தோடு நாம் இணைந்து தியானித்து அவருக்காக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். Let us all stand up and pray to God. எழுந்திருங்க. Hallelujah. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா. எல்லாம் சத்தமா சொல்றோம். இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் களி கொடுக்கும் எல்லா அபிஷேகத்தோடும் நிறைந்திருப்பதாக.
Amen. God bless.